இந்த 64 நாளில் முதல் 50 நாள் பல்கிங் பண்ணி லாஸ்ட் 14 நாள் என்னால் கட் பண்ண முடிஞ்சது இவ்வளோதான். இன்னும் சரியா 11 நாள் மட்டுமே இருக்கிற நிலமையில இன்னைக்கு புஷ் டே அப்பர் செஸ்ட் டேவா மாறிடுச்சு. ஸோ 1 இல்லை 2 இல்லை, அப்புறம் 3 நாள் 4 எவ்வளோ போச்சுன்னே தெரில. அவ்வளோ செட்டும் வெறும் டிக்ளைன் புஷ்அப் மட்டும் தான் பண்ணேன். அதே தான் என்ன ஆங்கிள் தான் வேற. நேயர்களே ஒரு சம்பவம், என் ட்ரைபாடோட 3வது காலில் ஒரு முறிவு ஏற்பட்டுருச்சு. அதுக்கு காரணம் நான் தான். பட் இதை உடைக்கிற அளவுக்கு என்ன டென்ஷன் ஆக்குனது இந்த ட்ரைபாடு தான். ஸோ அதனால உடஞ்சு போச்சு. சங்கடத்தின் உச்சகட்டம். எக்ஸாக்டா இன்னும் 4 டேஸ்ல பீக் வீக் ஸ்டார்ட் ஆயிரும். மென்ஸ் பிசிக், பாடி பில்டிங் அண்ட் கிளாசிக் பிசிக் மாதிரியான காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு இந்த வீக் ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாளா போட்ட எஃபோர்ட் இந்த வீக்ல நீங்க கரெக்டா பண்ற வாட்டர் அண்ட் சோடியம் கட்ல தான் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ எந்தெந்த நாள்ல எவ்வளோ வாட்டர் குடிக்கணும்னு குறிச்சு வச்சுட்டு கோருக்கு வந்தாச்சு. ஸ்டார்டிங் ஹாலோ பாடி ஹோல்ல 3 செட் பண்ணிட்டு அப்புறம் டோஸ் டு பார் அதே 3 செட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட்ல இதுவும் ஒன்று, ஹீல் டச்சஸ். இந்த ஒர்க் அவுட் நீங்க பண்ணும்போது உங்களோட சைடு ஆப்ளிக்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் 3 செட் மவுண்டன் கிளைம்பர்ஸ் பண்ணிட்டு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் தெரியுதா? அது எப்படி தெரியாம போகும்? ஃபைனல் டச்சா 50 ரெப்ஸ்ல 10 செட்டுன்னு மொத்தம் 500 ஸ்கிப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு போனா சுத்தமாவே தூக்கம் வரல. அப்பதான் தெரிஞ்சது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு. சரி நீ ஏன் தூங்கல? அதான் சொன்னேனே நல்ல உள்ளம் தூங்காதுன்னு. அது சரி நீ ஏன் தூங்கல? இது மதியம் கொஞ்சம் தூங்கிட்டேன். அதான் சொல்லு. இன்னும் காம்படிஷனுக்கு 11 நாள் தான் இருக்குப்பா, பார்த்துக்கலாம்.